வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். நாடு முழுவதும் இன்று ஓலி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வண்ணமயமான ஹோலி பண்டிகை மக்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பண்புகளை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றிகளால் நிறைந்திருக்க தாம் வாழ்த்துவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். குவைத் நாட்டின் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலித் அல் அமாத் அல் முபாரக் அல் சபாவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இந்தியா குவைத் மக்களுடன் உறுதியாக நிற்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு ஒடிசா மாநிலம் சார்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு மன்மோகன் சமால் மற்றும் முன்னாள் எம்பி திரு சுஜித் குமார் ஆகியோர் பிஜேபி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டிற்கான பத்மா விருது பெற்றவர்களுடன் கலந்துரையாடும் இரண்டாவது நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோல்ட் 100.1 பண்பலையில் இன்று மாலை 5:10 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. சாந்தாலி எழுத்தாளர் திரு ரபிலால் டுடுவுடன் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி நாளை காலை 9:10 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் சனி பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளதையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஈஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தரிசன வரிசைகள் முழுவதும் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர், அன்னதானம், கழிவறை மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஈஷிதா ராட்டி தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கான வர்த்தலாப் வழிகாட்டி நிகழ்ச்சியை தகவல் தொழில்நுட்ப அலுவலக தெற்கு மண்டலத்தின் தலைமை இயக்குனர் திரு வி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.